الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வினுடைய பேரான சகோதரர்களே சஹாபாக்களை பற்றி குறை சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிற குறைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வுத்தாலா அவர்களும் ஒரு சஹாபி, முஆவியா அவர்களும் ஒரு சஹாபி. ரெண்டு பேரும் போர் செய்யற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுத்தாலா அவர்களை எதிர்த்து அவங்க ஒரு படையை திரட்டிட்டு வந்தாங்க. ஜமல்ல ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுல நிறைய இழப்புகள் இல்லாவிட்டாலும் சிப்பின் யுத்தத்துல மிகப்பெரிய இழப்புகள் ரெண்டு பக்கமும் ஏற்பட்டுச்சு. பாத்தீங்களா? இவங்களே அவரை பின்பற்றுறது. அப்ப இவங்க பின்பற்றுல நாம அடிச்சுட்டு சாப்பிடலையா? அவ இப்படி செய்யக்கூடியவர்களை எல்லாம் நாம் எப்படி முன்னுதாரணமாக முன்னோடிகளாக வைத்து செயல்படுவது என்ற இந்த வரலாற்று நிகழ்வை வைத்து விமர்சிக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார். சகோதரர்களை, இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கு இடையில நடந்த இந்த பிரச்சனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் சொன்னார், அல்லாஹ் யாரை கொண்டு பொருந்தி கொண்டார்? அவர் முடிச்சுட்டா விஷயம். என்ன முடிச்சுட்டா? நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்று முடித்து விட்டார். நாளைக்கு மறுமையில போய் யார்கிட்ட போய் கேள்விகளுக்கு ஒப்படைக்கணும், யார்கிட்ட போய் நம்முடைய செயல்களுக்கான தீர்வுகளை கேட்க வேண்டும், யார் அல்லாஹ் இவர்கள் நல்லவர்கள் சொல்வது கெட்டவர்கள் என்பதாக முடிவு செய்ய போகிறார், யாரை அல்லாஹ் நீங்கள் நகரவாசி நீங்கள் சொந்தவாசி என்பதாக முடிவு செய்ய போகிறாரோ அந்த அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். அவர்களை பொருந்தி கொண்டார். அதுல இருந்து அல்லாஹ் எதுவும் தப்பா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடக்க போது அல்லாஹ்வுக்கு தெரியாது. இது இப்படிலாம் சண்டை போடுவாங்க, இப்படிலாம் போர் நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாது. தெரியாம அல்லாஹ் சொல்லிட்டான். அவன் பின்னாடி எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு நிலைமை இருக்கா? அல்லாஹ்வுக்கு தெரியாது. எல்லாம் தெரிந்த ரப்பல் ஆலமீன் முடிவு செய்து அல்லாஹ் இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அவர்களை கொண்டு நான் பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், அவர்களுக்கு நான் சொந்தத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்ட அந்த விஷயத்தில் நான் எந்த கருத்தை சொல்வதற்கு தகுதியது என்பதாக சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இதைப்பொழுதுதான் சொல்லியிருக்கிறார், சஹாபாக்களுடைய இரத்தத்திலே என் நாவை நான் சுழற்றுவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெறுகிறேன் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். வரலாற்று ஆசிரியர்களுக்கு பெரும்பாலும் எல்லோரும் எப்படித்தான் சொல்லி காமித்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரிகள், இதைப்போன்று இந்த நிகழ்வுகளில் இருந்து படிப்பினை பெற வேண்டுமே தவிர சஹாபாக்களை பழிக்க கூடாது. அப்படி நான் பழிக்கக்கூடியவனாக மாறினால் என்ன நடக்கும் தெரியுமா? இஸ்லாமுடைய அடிப்படைகளின் மீது எனக்கு சந்தேகம் ஏற்படுகிற ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையை விட்டு மனநிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் யாருக்கு மதிப்பும் உயர்வும் கொடுத்திருக்கிறார்களோ அந்த உணர்வை அல்லாஹ் நமக்கு கொடுத்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ்